நன்றி ராஜன் அவர்களே. கலை இலக்கிய உலகில் எழுத்தாளராக 65 ஆண்டுகள். இன்று அவருக்கு வயது 80 அகவையில் இருக்கும். அவருக்கு முதற்கண் எனது இதயம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகின்றேன். லட்சுமியோட கதை கேட்கல என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கிறோம். ஏனென்றால் அப்படியான விடயங்களை நாங்கள் அறிகிறோம். திடீரென்று இப்படியெல்லாம் எங்களை விட்டு இன்றைக்கு இருந்தவர்கள் நாளைக்கு இல்லாமல் உலகத்தையே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஒரு சாதனை செய்கின்றோம் இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் உயிரோடு இருக்கின்றோம். அந்த விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவர் இந்த கலை பயணத்தை நான் எழுத்தாளர் என்று சொன்னதும், அவர் நாடக கலைஞரோ, கலையும் எழுத்தும் காலத்தின் கண்ணாடியாக திகழ்கின்றது. அந்த வகையில் இவர் எழுத்தையும் முன்னோக்கி சென்றவர். ராஜனின் ஏற்பாட்டில் ராஜன் அவர்கள் முதல் காணொளியில் கூட மிக அழகாக, நாங்கள் இப்ப நேரம் செல்வதால் அதை விவரிக்க தேவையில்லை, மிக அற்புதமாக அந்த அவரை அப்படியே எங்களுக்கு ஒரு சோர்வு வராமலுக்கு தொடர்ச்சியாக அதை காட்டிய விதம் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உண்மையாக நான் லண்டனிலிருந்து வந்தது மிக பெரும் பாக்கியம். இங்குள்ள எல்லா எழுத்தாளர்களையும் என்னுடைய தந்தையோடு பழகிய எல்லோரையும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அதற்கும் முதற்கண் உங்களுக்கு நன்றியை கூறுகின்றேன். இந்த நேரத்தில் எஸ்.கே. ராஜன் அவர்கள் இந்த காணொலியை மிக அழகாக செய்து எங்களுக்கு தந்ததுக்கும் அவருக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த ஆமாம், குணபாலன் அவர்களும் எனக்கு தெரியும். இது எனக்கு ஒவ்வொருவராக பேர் சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. ஆனால் தச்சலாக ஒவ்வொருத்தரையும் தவற விட்டால் என்றால் இப்போ ஓசமேலும் அவர்கள் எப்படி எல்லாம் என் தந்தையோட பழகினார்கள். ஆனால் இவர் வேற விதம். உண்மையில் நான் கலை இலக்கிய அந்த இதில்தான் நான் வளர்ந்து வந்த நான் என்ற வகையில் இந்த காணியை பார்க்கும் பொழுது எனக்கு கலையரசு சொர்ணலிங்கத்தை நாங்கள் வீட்டில் எனது ஆனப்பட்டியில் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் என்னுடைய பெரிய தந்தை ஒரு சிறந்த நாட்டு கலைஞர். நான் இன்று ஆனப்படைக்கு சென்று வந்த மாதிரி ஒரு உணர்ந்தேன் என்ற அந்த நாட்டுக்குத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு போய் என்னுடைய பெரிய தந்தையெல்லாம் சந்தித்து வந்த ஒரு ஞாபகம் இருந்தது. என்னுடைய தந்தையும் வழியாக பாடுவார். அதனை விட அதிகநாயகம் அருணநாயகத்தினுடைய குடும்பத்தோடு என்னுடைய தந்தை எவ்வளவு அந்யோன்யமாக, அவருடைய மனைவி அழகாக பாடுவார். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் வீட்டில் நான் அடிக்கமாக போகும் பொழுதும் அவர் மிருதங்கம் வாசித்து அவர்கள் பாட்டு பாடி மிக அந்யோன்யமாக என்பதை நான் அதிகமாக கண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நான் உங்களை அது மறக்க முடியாது. ஆனால் இன்று வந்தது எனக்கு சரியான எப்படி என்னுடைய வர்ணிக்க முடியாத ஒரு